அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஹாசிஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம புதுவிதமான பிரியாணி வாடா பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிரியாணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ குவான்டிட்டியை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு குருணை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல நைஸ் மாதிரி அரைச்சிட வேணாம். குருணை பதத்துக்கு அரைச்சா போதும். அதை அரைச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். அதை மாற்றினதுக்கு அப்புறம் அதில் 2 பொருள் சேர்க்கணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சோடாப்பூ சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற சோடாப்பூ தான். அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ரவ்வாவும் நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். நான் இப்போ வந்து 1/2 பாக்கெட் ரவா சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு உப்பு வந்து பிரியாணிலே வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்க மாட்டேன். சோடாப்பூவும் ரவாவும் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நல்லா பெசஞ்சு வச்சுட்டேன். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ரவா நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை காய விட்டு அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு பீஸ் போட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அதில் வந்து கரெக்டாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து இது பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போதே 2, 3 வாடாக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் கலர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நான் வந்து மைதா மாவு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கிளறாம அந்த மாதிரி உடையாம கொஞ்சம் கெட்டியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் சுட்டு எடுத்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தோம். எங்கள் 2 சித்தி வீட்டுக்குமே நான் வந்து அதை கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல ஒட்டுக்கோங்க.